முதலில் திரு ஹஃபீசுல்லா, எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருப்பது சரி, ஆனால் இதை ஒரு தந்திரம் என்று குறிப்பிடுவது எதனால்? இல்லை, இதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். இன்னொன்று ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, யதார்த்தமான ஒரு சூழல் என்ன அப்படின்னு பாருங்கள். இவங்க வச்சுருக்கிறது 68,000 பிஎல்ஓஸ். 68,000 பிஎல்ஓஸை வச்சுக்கிட்டு 6 கோடி வாக்காளர்களை முழுசாக அழிச்சிட்டு முதல்லேருந்து திரும்ப ஆரம்பித்து அந்த லிஸ்ட்டை சரி பண்ணுறதுக்கு இவங்க எடுத்துக்கிற நேரம்ன்றது பார்த்திங்கன்னா 1 மாதம். அது சாத்தியப்படுமா? ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? இதுக்கு முன்னாடி சம்மரி ரிவிஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுலேயே ஏற்கனவே கூட்டல் கழித்தல் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதில் சில சிக்கல்கள் இருந்துச்சுன்றத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களையும் அழிச்சிட்டு புதுசாக திரும்ப முதல்லேருந்து ஒரு வாக்காளராக சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த சிக்கல் 1 மாத காலத்தில் சாத்தியப்படாது. இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர்றது பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும், பிஎல்ஓஸுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நியாயமான காரணத்தை வச்சுனா இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு மாதம் நான் வீட்டில் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் என் குடும்பமே ஊரில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மாத காலம் இல்லைன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டோ அந்த எனுமரேஷன் ஃபார்மையோ ஃபில் பண்ணலன்னா நீங்கள் ஓட்டர் கிடையாதுங்க. இல்லை, அது வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுறதுக்கு தான் 1 மாத காலம். அதற்கு பிறகு ஆட்சேபனை இருந்தால் அதை தெரிவிக்கிறதுக்கு 2 மாத காலம். 1 மாசத்துல ப்ராசஸை முடிச்சிடுறீங்க. 1 மாசத்துல ப்ராசஸை முடிச்சிடுறீங்க. நான் இப்படியே தான் கேட்குறேன். ஒரு மாதம் நான் இந்த ஊரில் இல்லைன்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே என்னுடைய பேர் இருந்தது நீக்கப்படும் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? அடுத்த இதில் என்ன குழப்பம் தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு பாருங்கள். நான் ஏற்கனவே எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண காரணத்தினால தான் ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் வந்திருக்கு. அந்த ஓட்டர் லிஸ்ட்டின் அடிப்படையில் தான் நான் ஓட்டர் ஐடியை வாங்குகிறேன். அந்த ஓட்டர் ஐடியை டாக்குமெண்ட்டாக காட்டி தான் நான் பாஸ்போர்ட்டை வாங்குகிறேன். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, ஓட்டர் ஐடி செல்லாது, பாஸ்போர்ட் செல்லும். இப்போ நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டை வச்சு நான் இன்னொரு டாக்குமெண்ட் வாங்குகிறேன், அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஏற்றுப்பீங்க, ஆனால் ஓட்டர் ஐடியை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு குழப்பமாக இல்லையா? வழக்கமாக இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதே விஷயத்தை தான் இப்ப செய்யறாங்க. ஆனா நேரடியாக போய் அவங்க சரிபார்க்கறாங்க. ரெண்டுமே வேற வேற. ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நான் திரும்ப போய் சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாது. அது வாலண்டரி. நானா போய் என் பேர் இருக்கா இல்லையா நான் பார்த்துக்கிட்டு வர்றது. ஆனா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நீ திரும்ப டாக்குமெண்ட் கொடுத்தாதான் நீங்கள் வாக்காளராக வர முடியும் அப்படின்னு சொல்கிறது இது வழக்கமான சம்மரி ரிவிஷனில் நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னா அப்போ நான் அந்த பகுதியில் வாக்காளரை சேருவதற்கு தான் நான் போய் டாக்குமெண்ட்டை கொடுப்பேன். இந்தாங்க என்னோட பழைய ஓட்டர் ஐடி, இது நான் புது வீடு மாறுறதுக்கான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுடைய டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி நான் வேறொரு காரணத்துக்காக இடம் மாறுதல் நடந்திருந்தாலோ இல்லை எங்கள் குடும்பத்தில் யாராவது புதுசாக வாக்காளர்களாக 18 வயசு பூர்த்தியான காரணத்தினால வாக்காளராக சேர்க்கணும் அப்படின்னா தான் நான் டாக்குமெண்ட்டை கொடுப்பேன். ஏற்கனவே ஐ எம் ஆல்ரெடி அ ஓட்டர், ஐ எம் ரெக்கக்னைஸ் ஓட்டர் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது செல்லாதுன்னு திரும்ப சொல்லி நீங்கள் முழுவதும் அழித்துட்டு முதல்லேருந்து ஆரம்பிக்கிறது பொதுமக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் சில பேரால் டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னா அவர்களை நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பீகாரை பொறுத்தவரையில் இது நடந்திருக்கு. பல அச்சங்கள் இங்கே பொதுமக்களுடைய அச்சத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். பீகாரில் நடந்த ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் எடுத்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றோமே தவிர நாங்களா இது ஒரு அரசியலாக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த பிரச்சனை வரும்போது பாராளுமன்றத்துல நடைமுறை சிக்கல்களோ பொதுமக்களுடைய பாதிப்பு மட்டும் இங்கே குறிப்பிடப்படல இல்லையா? இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்குன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா? அது எந்த அடிப்படையில்? இந்த சிக்கல்களை வைத்துக்கொண்டு இவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு. இப்போ கனிமொழி அக்கா பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசுறப்போ உடனே நாங்க பயப்படுறோம், நாங்க தேர்தலில் தோத்துருவோன்றதுக்காக பயப்படுறோம் அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த பயமே கிடையாது. கனிமொழி அக்கா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, வெற்றியோ தோல்வியோ அது தீர்மானிப்பது மக்கள், அவங்க தீர்மானிக்கட்டும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மாஸ் டெலிஷனை பண்ணிவிட்டு வாக்காளர்களை நீக்கிட்டு தோக்கடிக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்ற அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கி பாஸ்போர்ட் இல்லாதவங்க வேற ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எங்கெங்க போது பாருங்க. 2002க்கு முன்னாடி 12 ஆவணங்கள்ல ஏதேனும் ஒன்று அப்படின்னு தானே கேக்குறாங்க. அந்த 12 ஆவணங்கள்ல
ஆதார நீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் அதுவும் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடி ஏன் செல்லாதுன்றீங்க? ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாதுன்னு சொல்கிறது என்ன ஒரு நகைச்சுவை? அந்த ஓட்டர் ஐடியை வச்சு நான் 4 தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கேன், அந்த ஓட்டர் ஐடி செல்லாது, அந்த ஓட்டர் ஐடியை வச்சு நீ பாஸ்போர்ட் வாங்கியிருந்தா அது செல்லும் அப்படின்னா, இப்போ பாஸ்போர்ட் வாங்குறதுக்கான காரணமே இல்லாதவர்கள் எந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க? என்கிட்ட நான் பாஸ்போர்ட் வாங்கிட்டேன் ஓட்டர் ஐடியை வச்சு, இப்போ ஓட்டர் ஐடியை வச்சு பாஸ்போர்ட் வாங்காதவன் அப்போ நீ ஓட்டர் ஐடி செல்லாது அப்படின்னா நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் செல்லாதுன்னு எப்படிங்க நீங்களே சொல்ல முடியும்? இந்த கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். இதுக்கு எந்த பதிலும் கிடையாது. சரி, நீங்கள் கொண்டு வந்த நோக்கம் என்ன? வெளிநாட்டு வாக்காளர்கள் வரக்கூடாது, இடம்பெயர்தலுக்கான வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க, மைக்ரண்ட் லேபர்ஸ், அவங்கள நாங்கள் இன்க்ளூட் பண்ணணும்லாம் சொல்கிறீங்க. இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு விளையாடுறீங்க, அது கொடுக்காதவர்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, இடம்பெயர்தல் இப்போ பீகாரில் நடந்திருக்குல்ல, 36 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கியிருக்கீங்க. அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு. அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க, அங்கே வாக்காளர்களாக பதிவு செஞ்சுட்டாங்கன்ற எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அவர்களை பீகார்லேருந்து நீக்கிறீங்க? ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு என்ன கேரண்டி? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது துபாய்க்கு வேலைக்கு பார்க்க போயிருக்கு ஒரு குடும்பம், இந்த 2 மாதம் 3 மாதம் வர முடியல, அவங்க டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண முடியலன்னா அவர்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த இடத்திலும் வாக்காளர்களாக தங்களை சேர்த்து கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் நீக்கப்படுவீர்கள் சொல்றது அப்படி ஒரு அபாயம் இருக்கா இல்லையா? பீகாருடைய ஒரு டேட்டா சொல்கிறேன். ஏற்கனவே மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல பெண்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு கிட்டத்தட்ட 1000ல் 20-25 பெண்கள் வாக்காளர்களாக ஏற்கனவே இருந்தவர்கள் இந்த வருஷம் குறைஞ்சிருக்காங்க. அப்ப இவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது இல்ல. இதுவரைக்கும் நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுமே பொதுமக்களாக பொதுவாக அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவது நடைமுறை சிக்கல்கள் என்பதுதான். ஆனா தங்களுக்கு தேவையில்லாத வாக்காளர்களை நீக்குகிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு எங்க இருந்து வருது? ஒன்று பெண்கள். பீகாரில் பெண்களுடைய 1000 பேரில் 20-25 பெண்களுடைய வாக்குகள் குறைந்திருக்கிறது. இது நேரடியாக தேர்தல் ஆணையத்துடைய டேட்டா, இது இன்டர்பிரேட்டேஷன் கிடையாது. அப்படியே அவங்க கொடுத்த ரா டேட்டாவை எடுத்து பார்த்தா பெண்கள் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்டர்பிரேட்டிவ் டேட்டான்னு சொல்லி நம்ம ஸ்வராஜ்னு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய யோகேந்திர யாதவ் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. கிட்டத்தட்ட டெலிட் செய்யப்பட்ட வாக்காளர்களில் 33% இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் தான் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. பீகாரை யாரை நீக்கினால் அவர்கள் வெற்றி பெற முடியுமோ அவர்களை முடிச்சிடுறேன், லாஸ்ட் இது இன்கம்ப்ளீட்டா இருந்துரும். பீகாரில் யாரை நீக்கினால் பாஜக வெற்றி பெற முடியுமோ அவர்கள் நீக்குவதற்கான ஒரு வழிவகையும், தமிழ்நாட்டில் யாரை சேர்த்தால் பாஜக வெற்றி பெற முடியுமோ அந்த மாதிரி ஒரு வழிவகையை செய்து தரக்கூடிய வேலையாக தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் தான். ஓகே, திரு ஜவஹர் அலி, இப்போ அதிமுக எஸ்ஐஆரை வரவேற்பது எதனால்? ஒரு முழுமையான வாக்காளர் பட்டியல், 100% சரியான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற அடிப்படையில் இதை வரவேற்கிறோம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. அப்போ இதற்கு முந்தைய தேர்தல்கள்லாம் 100% சரி இல்லாத வாக்காளர் பட்டியலை கொண்டுதான் தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு அதிமுக சொல்லுதா? முதல்ல நீங்க அனைத்து கட்சி கூட்டம் சொன்னீங்க, அது நிறைய திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், தவறு நினைக்க வேணாம். இது அனைத்து கட்சிகள் கூட்டம் இல்லை, திமுக கூட்டணிக்காக ஒரு கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய கூட்டமாக தான் பார்க்கணும் தவிர இது அனைத்து கட்சி கூட்டம் இல்லை. இது ஒரு கபட நாடகம். திமுக கூட்டணியில இருக்காங்களா? தேமுதிக அது ஒருங்கிணைக்க ஏன் அதிமுக அழைப்பு வரல, பிஜேபிக்கு ஏன் அழைப்பு கொடுக்கல? ஏன் அதிமுக தமிழகத்தினுடைய 75 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம், பல முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போன ஒரு இயக்கம், இந்த இயக்கத்துக்கு எதுக்கு அழைப்பு கொடுக்கல? அப்ப எப்படி அது அனைத்து கட்சி கூட்டமா இருக்கும்? இல்ல, அந்த கூட்டத்திற்கு முன்பாகவே இதை முழுமையாக வரவேற்கிறோம்